மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இங்க அந்த ஒரு தாலந்து பெற்ற ஊழியக்காரனை எஜமான் பொல்லாதவன் என்று சொல்கிறான். சோம்பல் உள்ளவன் என்று அழைப்பதில் அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா அவன் அந்த ஒரு தாளந்த ஒன்றுமே அந்த ஒரு தாளந்தை வைத்து எந்த முயற்சியும் பண்ணலை, எந்த தொழிலும் பண்ணலை, அல்லது வேறு தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கலாம், அல்லது வங்கியிலேயாகிலும் போட்டிருக்கலாம், எதுவுமே செய்யலை, அப்படியே புதைச்சி வச்சுட்டான். அதனால் அவனை சோம்பல் உள்ளவன் என்று சொன்னது பொருத்தமானது. ஆனால் பொல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பணத்தை என்ன அவன் திருடிட்டானா, இல்லை அந்த பணத்தை கொண்டு சட்ட விரோதமான தொழில் செய்தானா, கள்ளக்கணக்கு எழுதிட்டானா? ஒன்றும் செய்யலையே. அவர் கொடுத்த பணத்தை திரும்ப பத்திரமா எஜமான இடத்துல கொடுத்து விட்டானே. பிற அவனை பொல்லாதவன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன் அவனை பொல்லாதவன் என்று எஜமானால் அழைக்கப்பட்டான் என்றால், எஜமானை பற்றி அவன் சொன்னதை கவனிங்கள். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 24 அவன் சொல்றான். 26 அதை எஜமான் மறுபடியும் அதை அவன் சொன்னதையே குறிப்பிடுகிறான். எஜமானை பற்றி அவனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? கடினமுள்ள மனுஷன், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். அப்படி யாராவது செய்ய முடியுமா? விதைக்காத இடத்துல அறுக்க முடியுமா? எங்கேயாவது யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா? ஒன்று, தானாக முளைக்கிறதை அறுக்க முடியும். ஒரு முள் செடி, ஒரு முள் மரம் தானாக முளைக்கிறது. அதை வெட்டி, அந்த முள் மரத்தை கூட வெட்டி விறகாக விற்கிறவர்கள் உண்டு. அப்படி ஒரு சாத்தியம் உண்டு. ஆனால் இங்கே அறுத்தல், அறுவடை அப்படின்றது பொதுவாக விதைக்கக்கூடிய அந்த பயிர் வகைகளுக்குரிய ஒரு வார்த்தை தான். அறுவடை என்று அதைத்தான் சொல்வார்கள். ஒரு மரத்தை வெட்டுவதை அறுவடை என்று சொல்ல மாட்டார்கள். பழங்களை பறிப்பதை அறுவடை என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு நெல்லையோ கோதுமையையோ அறுவடை செய்வதைத்தான் அறுத்தல் என்று சொல்வார்கள். விதைக்காவிட்டால் தானியங்கள் முளைப்பதில்லை. இப்ப விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று எஜமானை குறித்து அவனுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல். கடினமுள்ள மனுஷன் என்று ஒரு புரிந்து கொள்ளுதல். இது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். அந்த தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு அணுகுமுறை அல்லது தவறான ஒரு நியாய தீர்ப்பு, ஒருவரை நியாயம் தீர்ப்பது, அதுதான் அவனை பொல்லாதவனாக மாற்றிவிட்டது. வேற யாரை பற்றியாவது அவன் தப்பாக நியாயம் தீர்த்திருந்தால், அல்லது எடை போட்டிருந்தால், அல்லது அப்படி ஒரு அபிப்பிராயம் கொண்டிருந்தால், அது பெரிய பாதிப்பை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்காது. அவனுடைய எஜமான், அவனுடைய அதிகாரி, அவனுடைய தலைவன், ஆண்டவனே என்று அவன் அழைக்கக்கூடிய இடத்துல உள்ளவன், அவனுக்கு மேல சர்வ அதிகாரமும் படைத்த ஒரு எஜமான், அவனை இவன் தவறாக புரிந்து கொண்டு தவறாக எடை போட்டதுதான் இவன் பொல்லாதவன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாயிற்று. 18ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 25, 26 வசனங்கள். நீர் புனிதருக்கு புனிதராகவும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ஆண்டவர் 4 விதமாக தோன்ற முடியும். அவர் காட்சி அளிப்பதில்லை. மனிதர்களுடைய கண்களுக்கு 4 விதமா கர்த்தர் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு.
தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராக அவர் காணப்படுகிறார். உண்மை உள்ளவர்களுக்கு உண்மை உள்ளவராக அவர் தோன்றுகிறார். புனிதர்களுக்கு, தூய்மையானவர்களுக்கு தூய்மை உள்ளவராக தோன்றுகிறார். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறார். அப்ப இவனுக்கு ஏன் எஜமான் கடினமுள்ள மனுஷனாக காட்சியளித்தார், தோன்றினார்? இவன் கடினமுள்ள மனுஷன். மற்றவங்களெல்லாம் பார்த்து எஜமான் சொன்னார், உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. மற்ற 2 பேரையும் பார்த்து எஜமான் சொன்னார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இவங்க உத்தமம் உள்ளவர்களாக இருந்ததனால் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் தோன்றுவீர். அந்த 5 தாலந்துக்காரன் 2 தாலந்துக்காரன் உத்தமர்களாக இருந்ததனால எஜமான் உத்தமராக அவருடைய கண்களுக்கு தோன்றினார். ஆனா இவன் பொல்லாதவனா இருந்ததுனால எஜமானோ இவன் கண்ணுக்கு பொல்லாதவராக தோன்றினார். நீர் கடினமுள்ள மனுஷன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அப்படின்னு அவரை பத்தி ஒரு கருத்து, ஒரு நம்பிக்கை, ஒரு பார்வை அவனிடத்துல இருந்தது. அதுதான் அவனை பொல்லாதவனாக்கியது. அவன் பொல்லாதவனாய் இருந்ததுனால தான் தன் எஜமானையும் தன் ஆண்டவனையும் அதே கோணத்திலே பார்த்தான். அதனால ஆண்டவரை பத்தி நாம் எப்படி ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறோம், எப்படி ஆண்டவரை நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை எப்படி நாம் நியாயம் தீர்க்கிறோம், அல்லது அவரை குறித்து நாம் எடை போட்டு வைத்திருக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. அவர் ஆண்டவர் ஏதோ சிலர் ஆண்டவர் ஒரு ஏதோ ஏடிஎம் மிஷின் மாதிரி சிலர் ஆண்டவரை நினைச்சிருப்பாங்க. தட்டுனா பணம் வரும், என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்கக்கூடியவர், அவ்வளவுதான். சிலர் ஆண்டவர் தண்டிக்கக்கூடியவர், அவ்வளவுதான். அவர் தண்டிக்கக்கூடியவர், தப்பு பண்ணா தண்டனை கொடுப்பார், அவ்வளவுதான். சிலர் ஆண்டவர் பாதுகாக்கக்கூடியவர், அவ்வளவுதான். எனக்கு அவரு ஒரு பாதுகாப்பியா, அவ்வளவுதான்யா. இப்படிதான் பலர் பலவிதமாக அவரை குறித்து ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுல நேர்மறையான நம்பிக்கைகள் அது ஒரு பகுதியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா இது ரொம்ப மோசமான நம்பிக்கை. இவன் வைத்திருந்த நம்பிக்கை அது அவனை பொல்லாதவனாக மாறிவிட்டது. நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே ஒரு விதிமுறையை, ஒரு நியமத்தை விதிக்கிறத பார்க்கிறோம். வெள்ளத்துக்கு பிறகு, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு புதிய ஒரு காலகட்டம், ஒரு புதிய ஒரு சூழ்நிலை, புதிய ஒரு இயற்கை சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பூமி உள்ள நாளளவும் அறுப்போம், விதைப்பும் அறுப்போம், ஒழிந்து போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப ஆண்டவரை பத்தி விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், அவர் கடினமானவர் என்று ஒருவன் சொல்வான் என்றால், ஒருவன் அப்படி நம்புவான் என்றால், அவன் நிச்சயமாக பொல்லாதவனாகத்தான் இருக்க முடியும். பொல்லாதவனுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் தோன்றும். அவன் ஆண்டவனை குறித்து அப்படி சொன்னதுனால பொல்லாதவன் இல்லை, அவன் பொல்லாதவனா இருந்ததுனால ஆண்டவனை பத்தி அப்படி சொன்னான். ஆகவே நம்முடைய கண்களுக்கு கர்த்தர் எப்படி தெரிகிறார்? தயவுள்ளவராக தெரிகிறாரா? உத்தமராக தெரிகிறாரா?
புனிதராக தெரிகிறாரா? இப்படியெல்லாம் தெரிந்தால் நாம் சரியா இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் கடினம் உள்ளவராக, குற்றஞ்சாட்டுகிறவராக, குறை கண்டுபிடிக்கிறவராக, தண்டிக்கிறவராக மட்டும் நமக்கு தெரிந்தால் நாம் சரியில்லை என்றே அர்த்தம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சீர் செய்து கொள்வோம். ஆமென். Thank you.